ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த காய் வச்சு தான் இந்த பாருங்களா சிகப்பு கீரை தண்டை போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி பழமாக தான் கிடைக்கும், இதுமாரி பச்சை தக்காளி கிடைக்காது. எனக்கு இந்த பச்சை தக்காளி போட்டு குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாமா, என்னென்ன காய் கொண்டு போட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன பிச்சன் வீடியோவும் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பச்சை தக்காளி, 3 பாவக்காய் மட்டும் எழுதுகிறேன். குட்டி பாவக்காய் தான் அது, சிகப்பு கீரை தண்டு. பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கருவாட்டு குழம்புல போட்ட பாவக்காய். சில பேர் சொல்கிறாங்க கருவாட்டு குழம்புல பாவக்காய் போடக்கூடாதுன்னு, அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், இப்போ சாப்பிட்டுக்கிட்டா தானே, அதனால தான். சில டைம் கடையில் கத்திரிக்காய் வாங்கும்போது நறுக்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு வரும், அந்த சவுண்டு வராமல் இது வீட்டிலேயே காய்ச்சிருக்கு, அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா சாஃப்டாக இருக்குது, அறியும் போதே தெரியுது அந்த டிஃப்ரெண்ட்டு நமக்கு. கருவாட்டு குழம்புலாம் பார்த்தோம்னா எப்பயும் ஒரே மாதிரி காய் போடாமல் வேறு மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்து வதக்கிட்டு சாப்பிட்றது நல்லா. பாவக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு, தக்காளி பச்சை தக்காளியை போட்டுடலாம். இந்த கீரை தண்டு வேருக்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த வேறு நம்ம சாப்பிடும்போது குழம்புல அந்த ஒரு மாதிரி லாஸ்ட்டில் அப்படியே மாவாக வரும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அண்ணன் அக்கா 3 பேருமே இந்த வேறு தான் சாப்பிடுவாங்க. இதே அக்கா அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கையாக ஆக்கிடுவாங்க சாப்பிட, முருங்கைக்காய் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட இது கற்றுக்கிட்டது தான் இந்த டேஸ்ட்டு. இன்றைக்கி மொச்சப்பட்ட முருங்கைக்காயெலாம் போடல, ஏன்னா அதோட டேஸ்ட்டு வேறு. அந்த மொச்சப்பட்ட முருங்கைக்காய் போட்டு ஒரு நாள் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்படியும் செஞ்சு பாருங்கள், இதுவும் ஒரு டேஸ்ட்டு. வாசம் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கும். கலர் சாந்து போட்டாச்சு, அதில் கல் உப்பு போட்டுருவோம். இந்த புளி தண்ணி நான் எதில் ஊற வச்சேன் புளினா, அரிசி கழிச்ச தண்ணி தான் ஊற வச்சேன். அரிசி கழிச்ச தண்ணியில் நம்ம கருவாட்டு குழம்பால் எது செஞ்சாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கீரை தண்ணி இதுமாரி வதக்கிட்டு செய்யும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிடும் போது. சாதம் வெந்துடுச்சு. நாம் எப்பயும் இடிக்கிற மாதிரி இந்த உரக்கல்ல வந்து பூண்டையும் மிளகையும் இடிச்சிக்கலாம். இந்த பூண்டை பார்த்தோம்னு வச்சுங்க, இதுமாரி போடக்கூடாதுன்னு பட்டா தட்ட சொன்னோம்னா அவங்க என்னம்மா என்ன கேட்குறாங்க, நான் எதை போடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா அதை மட்டும் நீங்கள் போடுவீங்க. அவங்க எதை சொல்கிறாங்கன்னா பேம்பர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு போட வேணாம்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க சொன்னதுலேருந்து டாக்டர்ஸையும் கேட்டால் போடக்கூடாதாம்மா, ஏதாச்சும் ரொம்ப அர்ஜென்ட்னா தான் போட்டுக்கணும், போட்டு விடலாம் அப்படின்னாங்க ஒரு குழந்தை டாக்டர் கூட. இதுமாரி போடும்போது அவங்க அதான் சொன்னாங்க. பூண்டை இதுமாரி மேலே கிளியே அரிஞ்சிட்டு கருவாட்டு குழம்புல தட்டி போட்டோம்னா அது நல்லா ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் தப்பு இல்லை, போட்டு சாப்பிட்டு பாருங்கள். 95 வயசு வரைக்கும் அவங்க இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக, ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது. அதோட ரகசியம்தான். மிளகு கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா கலவை சார்ந்த வேறு காரமாக இருக்கும். பேரண்ட்டுக்கு நிறைய பேருக்கு அதான் கவலை, இதுமாரி குழம்புலாம் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு. நான் அப்போருந்து பழக்கப்படுத்திட்டேன், எல்லா சூழ்நிலையும் வாழ கற்றுக் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. நம்ம பழக்கப்படுத்திடலாம், சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பழக்கப்படுத்தினோம்னா கண்டிப்பாக அவங்களும் மாறிடுவாங்க. நீங்களும் பழக்கப்படுத்துங்க. இனிமேலுக்கு சின்ன குழந்தைங்களா உள்ளவங்க இனிமேலுக்கு இதுமாரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. 2 நேரம் டிஃபன் தான் கம்பல்சரி அப்படின்ற ஃபேமிலி இன்னமும் இருக்காங்க. இப்போ அக்கா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அக்கா பசங்க கருவாட்டு குழம்பு வாசம் அடித்தாலே ஓடிடுவாங்க, வெளில வறுக்கவும் கூடாது, குழம்பு வைக்கவும் கூடாது. ஆனால் அக்காவுக்கு பிடிக்கும், அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். கொதி வந்துச்சு பாருங்களா, இந்த டயத்தில் தான் போட சொல்லுவாங்க ஆத்தா. இதை பூண்டும் மிளகையும் தட்டி இந்த டயத்தில் தான் போடணும்னு சொல்லுவாங்க. கருவாடை அலசிடலாம். இந்த கருவாடை தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். க்ளீன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு, கருவாடை க்ளீன் பண்ணிட்டோம். இதை போட்டுடலாமா? ஏன்னே தெரியல, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இது ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா செம்பருத்தி வந்து செடியிலே மலர்ந்துச்சுன்னா பெருசாக இருக்குமா, ஆனால் இதுமாரி முட்டை வந்து ஈவினிங்கில் நம்ம பிச்சு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இதுமாரி குட்டியாக மலரும். மதியம் இப்போ பார்த்திங்கன்னா 11:40 ஆகிட்டு, 11:40க்கே அது இவ்வளோ தான் மலர்ந்துருக்கு பாருங்களேன், அழகாக இருக்கும். நீங்களும் இதுமாரி ரசித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். குட்டி பூவாக இருக்கும், பசங்களுக்கு கூட தலையில் வச்சு விட்ற மாதிரி, சும்மா வீட்டில் இருக்கும்போது வச்சு விட்ற மாதிரி அழகாக இருக்குது பாருங்களேன். நான் இதுமாரி செய்யும் போது கிண்டல் பண்ணோம் தம்பி, எம்ஃபில் பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன் என் மாணவங்க. கத்தாழையில் செம்பருத்தி பூ பூத்துருக்கு. பிஎட் பண்ணதுனாலே நம்ம கிராஃப்ட் ஒர்க் நிறைய பண்ணோம்ல, அதோடதும் இதில் காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்களேன், கத்தாழை தண்ணியில் தான் வச்சுருக்கோம், சும்மா வீட்டுக்குள்ளே அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது. அதில் செம்பருத்தி பூ பூத்துருக்கு. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்களா, தக்காளி, பச்சை தக்காளி, பாவக்காய் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அது எனக்காக போட்ட 2. கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க, தண்டு கீரை தண்டு இது. நான் சாப்பிடவா? செமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது.
மாதிரி கருவாட்டு குழம்பு கருவாடு வறுவல்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நீடாமங்கலத்தில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வந்து டீச்சராக இருந்தாங்க அரவிந்தண்ணன்னு ஒரு அண்ணன். அவங்க ஞாபகம் வரும். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரே ஒரு செவர் மட்டும்தான் கேப் இருக்கும். பின்னாடியால் பேசிக்கலாம், ஆனால் பக்கத்தில் எப்படி பின்னாடியால் பேசிக்கலாம் கட்ட வழியால். அந்த ஸ்மெல் வந்தோடனே அவங்க ஒடியாருவாங்க, உஷா கருவாடு வறுத்துட்டியா, கருவாட்டு குழம்பு வச்சுட்டியா. இப்போயும் வந்து நீ வைக்கிற குழம்பு கருவாடு வறுவல்லாம் எப்படி இருக்குன்னா அம்மா டேஸ்ட்லேயே இருக்கும் உஷா. அவங்க அம்மா அப்படி தான் தக்காளி வெங்காயம்லாம், சில பேர் வந்து கருவாட்டு குழம்பு தக்காளி வெங்காயம் அரிஞ்சு போடுறாங்களா, அதை அவங்க சொல்லுவாங்க. அம்மா அப்படி தான் உஷா கருவாட்டு குழம்புக்கு தக்காளி வெங்காயமாக அறிய மாட்டாங்க, ஒன்றை மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுத்ததை உடனே பிளேட்டை வச்சு அவங்களே எடுத்துருவாங்க. நான் சில டைம் நான் வறுத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவேன். இந்த குழம்புலாம் வைக்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வரும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா எப்பயுமே ஏதாச்சும் முடியல அப்படின்னா நம்ம கேட்கவே வேணாம், உடையாடுவாங்க. ஏதாச்சும் சவுண்டு கேட்டால் கூட உடையாடுவாங்க. அது ஒரு ஜாலியான மூமெண்ட், அது மறக்க முடியாது. ஓகே, நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கிறமாரி செஞ்சு கொடுத்து நம்ம நாட்டு காய்கறிகளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நிறைய காசு போட்டு வாங்குகிற காய்கறி தான் நமக்கு வந்து உடம்புக்கு சத்துன்றது இல்லை. இதுவே யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும். நான் என்னோடய வீடியோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான் நிறைய சேர்ப்பேன். குழந்தைங்களுக்கு நிறைய பேர் கீரை தண்டு இன்னும் சாப்பிடாதவங்க உங்களுக்கே தெரியும். இப்போ 100 பேரில் பார்த்தோம்னா 50 பிள்ளைங்க அந்த கீரை தண்டை சாப்பிட்றாங்களா என்னன்றதே டவுட்டு தான். பாப்பாங்களா சாப்பிடுவா. அதான் இப்போ சொல்கிற பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க, அவங்கள கம்பேர் பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்க நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக இப்போதே பழக்கப்படுத்துங்க, கண்டிப்பாக அந்த பழக்கம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பீங்கன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ. உங்கள் நயோ உங்கள் உஷா ரக்கி.